முன்பெல்லாம் மரத்தடியிலும் கோவில் மண்டபங்களிலும் கடைவாசலிலும் தேர்முட்டியிலும் தங்கி இன்ன இடத்தில் தரிசிக்கலாம் என்ற வரையறையே இல்லாமல் திரிந்து உலவிய இப்பெருமானுக்கு அன்பர்கள் ஒரு வீட்டையே வாங்கி அளித்திருக்கிறார்கள். அதில் இவர் எப்போதும் இருக்கிறார் என்பதில்லை. ஆனால் அக்கறையுடனும் பக்தியுடனும் இவரிடம் மதிப்பு வைத்து இந்த இடத்தை வாங்கி தந்திருக்கிறார்களே, எதை கண்டு அப்படி செய்தார்கள்? இவரிடம் ஏதோ ஒன்று இருப்பதால் தானே அப்படி செய்திருக்கிறார்கள். இவருடைய தோற்றத்தையும் இவர் தங்கும் இடத்தையும் கண்டவர்களுக்கு இந்த குப்பை கூலங்களிடையே ஒரு ஞானச்சுடர் புதைந்திருக்கிறது என்ற உண்மை உடனே தெரிய வராது. இந்த நாட்டில் உள்ள அறிவாளிகளும் முதலாளிகளும் இவரை அண்டி வணங்குவது வியப்பன்று. மேல்நாட்டினர் பலர் இந்த யோகியினிடம் எதையோ கண்டு மயங்கி இருக்கிறார்கள். அறிவை கொண்டு அலசி பார்த்த பிறகே எதையும் நம்பும் அவர்கள் இவரை உண்மையான ஞானியாக காண்கிறார்கள். ட்ரூமன் கெய்லர் பேட்லிங்டன் என்பவர் இவரை பற்றி ஒரு நூலே எழுதியிருக்கிறார். யோகிராம் சுரத்குமார் என்னும் தெய்வ குழந்தை என்ற பெயருடன் ஆங்கிலத்தில் அந்த நூலை எழுதியிருக்கிறார். அவர் 7 மாதங்கள் இவருடன் இருந்து இவருடைய பெருமையை உணர்ந்தவர். இவருடைய ஆன்மீக வளர்ச்சியை பற்றி விரிவாக அந்த நூலில் எழுதியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து வந்த ஃபீலிஸ் என்ற பெண்மணி இவரை பற்றி சொல்கிறார். எனக்கு இந்தியா என்பது யோகிராம் சுரத்குமார் தாம். சொல்லுக்கு அகப்படாதவர் அவர். நான் அனுபவித்த அனுபவத்தை இப்போது எண்ணி சொல்வது எளிதன்று. நாங்கள் மணிக்கணக்காக அமர்ந்திருப்போம். பல சமயங்களில் ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேச மாட்டோம். எங்கள் கண்கள் சந்திக்கும். எங்கள் ஆன்மா ஒன்றை ஒன்று உணரும். சுவாமியை கண்டு என் இதயமே உருகுவதை உணர்ந்தேன். இன்ப மயக்கத்தோடு கண்ணிலிருந்து தாரை தாரையாக நீர் வழிய நான் பார்த்து கொண்டே இருந்தேன். பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, செய்வதற்கு ஒன்றும் தேவையில்லை. சுவாமியோடு இருப்பதே என் நாடி நரம்பு ஒவ்வொன்றிலும் ஒரு நிறையை உண்டாக்கியது என்கிறார். அவர் ஒரு நிகழ்ச்சியை விவரிக்கிறார். அவர் சிரிக்கும்போது அவருடைய திருமுன் இருப்பவர்கள் தாமும் சிரிக்காமல் இருக்க முடியாது. அப்போது உங்களுக்கு களிப்பும் ஆனந்தமும் உண்டாகும். சென்னையிலிருந்து ஒருவர் வந்து சுவாமியை தரிசித்தார். போன தடவை அவர் சுவாமியை தரிசித்து பெரிய அதிர்ஷ்டமாக இருந்தது என்று சொன்னார். அடுத்த நாள் அவர் ஒரு கார் விபத்தில் அகப்பட்டு கொண்டாராம். அதை கேட்டு சுவாமி இடி இடி என்று சிரித்தார். என்ன அதிர்ஷ்டம் இது? இந்த பிச்சைக்காரனிடம் வந்தீர்கள், பிறகு கார் விபத்தில் அகப்பட்டு கொண்டீர்கள், இதுவா அதிர்ஷ்டம் என்று சொல்லி மறுபடியும் சிரித்தார். சுவாமி, உங்கள் கிருபையால் தான் நான் ஒரு சிறிய காயத்தோடு தப்பினேன். இல்லாவிட்டால் நான் இறந்தே போயிருப்பேன் என்று அந்த பக்தர் கூறினார். அடுத்தாற்போல் எங்கே போகிறீர்கள் என்று சுவாமி கேட்டு மறுபடியும் சிரித்து கொண்டே இருந்தார்.